நம்ம லைஃப்ல சில முக்கியமான சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலி லைஃப்பிலோ மேலே போக முடியல, அதனால டெரஸ் மேலேயாச்சும் நின்னாங்கன்னா இது மேலே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு இருக்குல்ல. கொஞ்சம் காட்டு, கீழே காட்டு. இப்போ நான் தான் ரொம்ப உயரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இது ஒரு ஈவினிங் டைமு. இதுதான் நம்ம சென்னையில் ஸ்டே பண்ணுற இடத்துல இருக்கிற டெரஸில் இருக்கிற வியூ. இங்கே எதுக்கு வந்திருக்குன்னா பா சொல்கிறேன். இங்கே எதுக்கு வந்திருக்குன்னா என்னோட காஸ்டியூம் எல்லாம் பார்த்தா தெரியும். இன்னையிலிருந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், புதுசாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். போன வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படியெல்லாம் பேசியிருந்தாங்க. பட் சூழ்நிலை சரியில்லாததுனாலேயும் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாததுனாலேயும் டயட் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் நினச்சேன் சூரிய நமஸ்காரம் பண்ணி வந்து இன்னையிலிருந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நிறைய இதெல்லாம் எடுக்கும்போது சூரிய நமஸ்காரம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணாங்கன்னா ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதனால இன்னைக்கு வந்து இன்னையிலிருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியா எனக்கு இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து சூரிய நமஸ்காரம் வந்து மார்னிங் பண்ணணும், இல்லைன்னா ஈவினிங் பண்ணணும். மார்னிங் எனக்கு டைம் கிடைக்கல, ஏன்னா நைட் ஷூட் முடிச்சுட்டு நான் இன்னைக்கு மார்னிங் வந்தோம், கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கணும். இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு, அதனால ஈவினிங் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. அப்போ சூரிய நமஸ்காரத்தில் வந்து 12 ஸ்டெப் இருக்கா. மொத்தமாக வந்து 12 ஸ்டெப்பு தான் சூரிய நமஸ்காரமே இருக்குது. தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்கு அதை சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து இந்த கும்பிடு தான். கும்பிடு, அதுக்கப்புறம் இது, அப்புறம் அப்படி போய் அப்படி ஒரு 12 ஸ்டெப் இருக்குது. அதை நான் பார்த்துட்டு என்னால் பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு ஸ்டெப்புனா சூரியன் எங்கே இருக்கோ அங்கே பார்த்துட்டு டெய்லி நமஸ்காரம் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலான்னு இருக்குது. ஸோ இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் நீங்களும் என் கூட இருந்தாங்கன்னா டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு சூரியன் எங்கே இருக்கோ அங்கே பார்த்துட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணி, ஈவினிங் டைம் இருக்கும், எனக்கு டைம் இருக்குது, அதை நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தால் கூட சூரியன் எங்கேயோ இருந்து அங்கே பார்த்து நமஸ்காரம் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் சூரியன் எங்கேன்னு தெரியல, காணாமல் போயிடுச்சு. டைம் நான் சொன்னல ஈவினிங் ஆயிடுச்சுன்னு. அதனால இங்கே எல்லாம் பார்த்தாங்கன்னா சூரியன் இல்லை, பெருசாக மழை வர போகுது. அங்கே பாருங்க, ஸ்கை பாருங்க, என்னோட பேர் வர போகுது, கொடுங்காட்டி வராம போன போல இருக்கு. ஆக்சுவலி இந்த இடத்துல இங்கே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சுட்டு இப்போ ரொம்ப நாளாச்சு. ரொம்ப நாளாக இங்கே தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் டெரஸில் ஏறி பார்க்குறேன். இது பார்க்கும்போதே ஆச்சரியமா இருக்கு. லைஃப் வந்து ஃபுல்லாக அந்த பக்கம் பாருங்க, அது காட்டு. சென்னை எவ்வளோ பெரிய அந்த பில்டிங் காட்டுடா, அங்கே இல்லைடா, அது இல்லைடா, அந்த கெட்டிடம் கண்டோட കാണുന്ന ചെന്നൈ എങ്ങനെയാണ് ഇവിടെ ഉള്ള ആൾക്കാർക്ക് അറിയില്ലേ, இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எவ்வளோ மீன்ஸ் நம்ம ஊரெல்லாம் வந்து நான் அது ஒரு டே நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், காட்டுறேன். அப்படி பார்த்துட்டு இங்கே பார்க்கும்போது வித்தியாசமாக ஒரு மாதிரி வேறு மாதிரி தெரியுது. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. பெருசாக மழை வர போகிற அதுக்குள்ள சூரியன் எங்கேருந்து சொல்ல, எங்கேருந்து நீ பார்த்துட்டு நீ வர எப்படியா சூரியன் இல்லை അറിയില്ല. സൂര്യനെ ആക്ച്വലി தெரியல. സൂര്യനെ பார்த்து கும்பிடணும். അങ്ങനെ കുമ്പിട്ടാ എന്താ കാര്യം? വെയിറ്റ് ലോസ് ആകുമെന്ന് சொல்லியிருக்காங்க. அது நமக்கு അതല്ല, സൂര്യ നമസ്കാരം ഇങ്ങനല്ലേ? அது நம்மளால பண்ண முடியாது. சூரிய நமஸ்காரம்னா 12 ஸ்டெப் இருக்கு, அதெல்லாம் பண்ண முடியாது. வயசாയി അല്ലാതെ വെയിറ്റ് ലോസ് സൂര്യനെ നമസ്കരിച്ച് കഴിഞ്ഞാൽ വെയിറ്റ് ലോസ് ആകുന്ന ആരാ പറഞ്ഞത്? ஏன்னா സൂര്യனுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் കൊടുക്കണം. സൂര്യൻ இல்லைன்னா സൂര്യനെ റെസ്പെക്ട് കൊടുക്കുക. സൂര്യനെ നോക്കിയിട്ട് സൂര്യ നമസ്കാരം റെഡി ആയിട്ടുള്ള കറക്റ്റ് ആയിട്ടുള്ള കാര്യം ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ വെയിറ്റ് ലോസ് ആവും. അല്ലാതെ സൂര്യനെ നമസ്കരിച്ചതിനെ കൊണ്ട് വെയിറ്റ് ലോസ് வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணாங்கன்னா வந்து வெயிட் லாஸ் ஆகுன்னு தான் சொல்லியிருக்கு. ஸோ நம்ம வந்து சூரிய நமஸ்காரத்துக்கு இத்தனை ஸ்டெப் பண்ணணும்னெல்லாம் யாரும் சொல்லலை. அத்தனை ஸ்டெப் பண்ணணும். சூர்யாவை பார்த்து நமஸ்காரம் பண்றது அப்படியொന്നും പോകുന്ന எனக்கு அந்த எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இதெல்லாம் இயற்கையான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஐயோ அங்கே பாரு, இயற்கையான விஷயம் நினைக்கிறேன்.
ஸோ இன்னைக்கு சூரியன் இல்லை, நாளை இருந்து நமக்கு வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மார்னிங் டைம் இருந்து இதே மாதிரி நான் டெரஸில் வந்துட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் உங்களோட வீட்டில் வந்து மார்னிங் இருந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, என்ன மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்னிங் எழுந்திரிச்சு அந்த மார்னிங் கரெக்டான டைமில் எழுந்திரிக்கணும். டைமிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா சூரியன் வந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கஷ்டம். இப்போ போயிடுச்சு, அதனால எனக்கு இன்றைக்கி கஷ்டமாக போச்சு. அதனால் மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணி டே ஸ்டார்ட் பண்ணிக்கோ. உங்களோட லைஃப் சிறப்பாக നമ്മൾ നനച്ച മാതിരി അപ്പടി നമ്മൾ ലൈഫ്. സൂര്യൻ എൻ്റെ ഇതിലെന്താണെന്ന് അറിയോ, സൂര്യനെ നമസ്കരിച്ച് കഴിഞ്ഞ് കഴിഞ്ഞാൽ രാവിലെ തന്നെ എണീറ്റ് ആ ഒരു ഫ്രഷ്നെസ് ഒക്കെ കിട്ടുമ്പോഴത്തേക്ക് നല്ല ഒരു കുളിർമ കിട്ടും. അല്ലാതെ വെയിറ്റ് ലോസ് എനിക്ക് അങ്ങനെ അത്ര ഒരു ഇതില്ല. ഞാൻ പറയണത് പറഞ്ഞു കൊടുക്കാം. அவன் சொல்கிறேன், சூரியனை வந்து நம்ம கும்பிட்டாங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சு அதில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அதனால சூரியனை வந்து நமஸ்காரம் பண்ணா நல்லா இருக்கும். அல்லாத வெயிட் லாஸ் ஆகும்ல. நமக்கு வந்து நம்ம எல்லாரையும் மாதிரி திங்க் பண்ணக்கூடாது, எல்லாரையும் மாதிரி யோசிக்க கூடாது. நமக்கு என்ன கரெக்டாக இருக்குமோ அது மாதிரி தான் பண்ணணும். நாளைக்கு வந்து ரொம்ப கோயில் வர மாதிரி இருக்கு. கோயில் பார்த்தாலே பயமா இருக்கு. ஏன் இப்படி இருக்கு எங்க சென்னையே இப்படி? நான் பார்க்கிறேன் பயமா இருக்கு. நான் எங்க ஊரில் காற்று மழையெல்லாம் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் கை ரொம்ப இருட்டாயிடுச்சு, டார்க் ஆயிடுச்சு. அதுலேயே ஒரு மாதிரி பயமா இருக்கு. சரி, இன்னைக்கு சூரியன் இல்லை, அதனால நாளையில இருந்து நீங்க நமஸ்காரம் பண்ணிக்கோ. உங்களுக்கு கம்மி ஆயிடுச்சுன்னா சொல்லு, நான் மார்னிங் எந்திரிச்சதுக்காக நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த வீடியோட பார்க்கலாம்.